வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு கிரைம் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற நைட் ஆல்வேஸ் கம்ஸ் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோயின் தன்னுடைய அம்மா மற்றும் அண்ணன் கூட சேர்ந்து ஒரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க தான் குடியிருக்கிற வீட்டை சொந்தமா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. கடைசி நேரத்துல ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா, தான் சேர்த்தி வச்ச பணத்தை செலவு செஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் தனக்கு கிடைச்ச ஒரு நாள் இரவுக்குள்ள தேவையான பணத்தை சேர்க்க என்னென்ன முயற்சிகள் பண்றாங்க அப்படிங்கிறதையும், அதே நேரத்துல என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஹீரோயினா வெனசா கிர்பி அப்படிங்கிறவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை நல்லாவே டேக் ஓவர் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. மேலும் படத்துல லீடா நடிச்ச மற்ற நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 50 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஒரு ஷார்ட்டான படம். ஸோ குயிக்காவே உங்களால இந்த படத்தை பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்தோட பெரும்பாலான காட்சிகள் இரவுலயே நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. ஸோ படத்துல வர நைட் சீக்வன்ஸ் காட்சிகளாகட்டும், ஹீரோயின் கார்ல டிராவல் பண்ற காட்சிகளை இவங்க லாங் ஷாட் மூலமா காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், இதெல்லாம் படத்துல நல்லாவே இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் தன்னுடைய அம்மா கிட்ட மனசு விட்டு பேசுவாங்க. அந்த காட்சிகள் எமோஷனலா நல்ல ஒரு கனெக்டை ஏற்படுத்துது. இப்ப இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஹீரோயின் தேவையான பணத்தை சேர்க்க என்னென்ன முயற்சிகள் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரைட்டிங்ல இன்னுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்சிகளா இன்னுமே கொஞ்சம் நல்லா கொண்டுட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்துல ஹீரோயினோட கதாபாத்திரம் மட்டும்தான் வலுவா இருக்குது. மற்ற கதாபாத்திரங்களை பெருசா ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். படத்தோட திரைக்கதையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை பெருசா ஏற்படுத்த முடியாத அளவுக்கு திரைக்கதை பிளாட்டா தான் மூவ் ஆகுது. எமோஷன் காட்சிகள் சில இடங்கள்ல நல்லா இருந்தாலும் சில இடங்கள்ல தடுமாறுது அப்படின்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ தனியாவே பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்குது. விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.